ராய்கடோட அடர்த்தியான காட்டுக்கு நடுவுல பேய்களோட உலகமே இருந்தது. அவங்க எல்லாரும் பகலும் ராத்திரி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாருக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வருது. தினமும் நாமளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளோட வேட்டையை பிடிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு சாப்பிட கிடைக்கிறது மட்டும் என்ன ஒரே ஒரு சின்ன பீஸா? நீங்க எங்களுக்கு கொடுக்குற அந்த சின்ன பீஸ் இருக்கே, அது எங்களோட பல்லுலயே ஒட்டிக்குது. வயிறு நிறைய சாப்பிட்றத எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நம்ம யார் என்ன வேட்டையாடினாலும் நம்ம எல்லாருமே அதை ஷேர் பண்ணி தான் சாப்பிடுறோம். இதுதானே நாம ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இன்னைக்கு அப்புறம் நான் என்னோட வேட்டையை யார்கிட்டயுமே கொடுக்கவே மாட்டேன். நான் தனியாவே என்னோட வேட்டையை சாப்பிட்டுக்கிறேன். நீ மட்டும் தனியா சாப்பிடுற, அதே மாதிரி நாங்களும் தனியா சாப்பிடுவோம். நாங்க உனக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நடுவுல ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ராஜா கிட்ட அவங்க எல்லாரும் போய், நீங்களே சொல்லுங்க ராஜா, இப்ப நாங்க என்ன பண்றது? நாம ரொம்பவே யோசிச்சு கலந்து பேசினதுக்கு அப்புறமா நாம முடிவு பண்ண விஷயம், இங்க யாருக்காவது என்ன வேட்டை கிடைச்சாலும், அது விலங்கானாலும் சரி மனுஷங்களானாலும் சரி, அத நீங்க எங்கிட்ட மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா நாம இங்க ஒரு ரேஸ நடத்தலாம். பேய் அப்புறம் பிசாசுக்கு மத்தியில தான் இந்த போட்டி. அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒட்டுமொத்த வேட்டையும் சொந்தமா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த வேட்டையை அவங்க தனியாவே சாப்பிட்டுக்கலாம். ராத்திரி நேரம் அப்ப ஒரு பெரிய ட்ரக் ஒன்னு அவங்க முன்னாடி வந்துகிட்டு இருக்கும். இது என்னோட வேட்டை தான். இவனை நம்ம பிடிக்கணும். அப்ப அந்த பேய் செத்து போன மாதிரி ட்ரக் முன்னாடி வந்து விழுந்துடுறான். அத பார்த்து ட்ரக் டிரைவர் வண்டிய நிறுத்திடுறாரு. அட, யாருப்பா அது? உனக்கு எதுவும் ஆகலல்ல? ஏன் எதுவும் பேசாம இருக்க? எதுக்கும் கீழே இறங்கி பாக்குறேன். அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கி பாக்குற அந்த நேரத்துல பின்னாடியில இருந்து பேய் வந்து அவரை பிடிச்சுக்குது. கிடைச்சது என்னோட உணவு கிடைச்சது. இப்பவே நீங்க இவனை உங்களோட வேட்டைன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இன்னும் அந்த போட்டிய நடத்தி முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும் இந்த வேட்டைய யார் அவங்க சொந்தமாக்கிக்கிட்டு அதை சாப்பிடுவாங்கன்னு. அட அட, என்ன இது? இது ஒரு பேயாச்சே. நீ தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் அப்படி உங்க எல்லாருக்கும் என்ன பண்ண? நீங்க எதுக்காக என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரி ஒரு உணவை சாப்பிடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படுவேன். இன்னைக்கு நீ என் வயித்துக்குள்ள போற. அவங்க ராஜா கிட்ட அவங்க கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. காட்ட அவங்க 3 ரவுண்ட் சுத்திக்கிட்டு வரணும். கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உணவு. அவங்கள ஒரு பேய் ஜெயிச்சிடுது. நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப இந்த உணவு எனது. நான் தான் இந்த உணவை சாப்பிட போறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ருசியா. இந்த வேட்டை இப்ப உன்னோடது தான். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இத சாப்பிடலாம். இதை நீ வெட்டி கூட சாப்பிடலாம். இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சாப்பிடலாம். அது உன்னோட விருப்பம்தான். அட, என்ன இது? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஐயோ கடவுளே, தேவையில்லாம நான் ஒரு பேயோட இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே. அட, யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. அதுக்கப்புறமா அங்கேயே தலைய ஒடிச்சு அவனை சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனோட உடலை இழுத்துக்கிட்டு போய் அது ஒரு நதிக்கிட்ட உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா ஆறாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி விக்கி மற்றும் பிண்டு 2 பேரும் ஒரு வீட்ல திருடிட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்துடுறாங்க. அங்க அவங்க போனதும் ஏதோ ஒரு மனுஷன் கிட்ட இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஆஹா, ஏதோ ஒரு மனிதன் இங்க இருக்கான்னு தோணுது. ஆமா, மனுஷன்தான் இது. இங்கதான் எங்கேயோ கிட்ட இருக்கு. நமக்கு உணவு கிடைச்சிடுச்சு நான் நினைக்கிறேன். ஆமாமா, நம்ம ஊருக்குள்ள ஆஹா இங்க யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யானா இங்க இருந்து வெளியே போக முடியாது. வாங்க போய் பார்க்கலாம். எல்லாரும் போய் தேடினாதான் எங்க இருக்கான்னு தெரியும். நாம போய் சீக்கிரம் பிடிக்கலாம். அவங்க எல்லாருமே சேர்ந்து மனுஷங்க எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த வாசனையை பிடிச்சுக்கிட்டே அவங்கள தேட போறாங்க. அவங்க 2 பேரும் மரத்துக்குள்ள உட்காந்து, ஓடி ஓடி எனக்கு ரொம்ப அதிகமா மூச்சு வாங்குது. இன்னைக்கு நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். ஆனா நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க பாருப்பா, இதுல நம்ம 2 பேருக்கும் சம உரிமை இருக்குங்கிறத நீ ஒன்னும் மறந்து போயிடாத. இதுல பாதி உன்னோடது, மீதி என்னோடது. ஞாபகம் இருக்கு. ஏற்கனவே ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு.
காலையில விடிஞ்ச உடனே இந்த திருடிட்டு வந்த பொருளை எல்லாம் 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாம், சரியா? பின்னாடில இருந்து ஒரு பேய் சொல்லுது, நாங்க கூட பிரிச்சுப்போம், ஆனா உங்களை ஆமா. இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு 1 இல்ல 2 உணவு. அட அட, என்ன இது, நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே. இங்க சுத்தியும் நாலா பக்கமும் எங்க பார்த்தாலும் வெறும் பேயா தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரியே இருக்கு. அப்படி சொன்னதும் விக்கி தலை சுத்தி அப்படி கீழே விழுந்துடுறான். விக்கி, சீக்கிரமா எழுந்துரு. உனக்கு என்ன ஆச்சு? சீக்கிரமா வா, இங்க இருந்து போயிடலாம். இல்லனா இந்த பேய்ங்க நம்மள கண்டிப்பா கொன்னுடும். டேய், ஏன்டா எந்திரிக்கவே மாட்டேங்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? எங்களை பார்த்துதான் பயந்து போயிருப்பான் போல இருக்கு. கவலைப்படாத, மனுஷங்க எப்படி இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம். நாங்க சந்தோஷமா சாப்பிடுவோம். நல்ல மசாலா போட்டு நாங்க உங்களை சாப்பிட போறோம். வாங்க வாங்க, இவன இப்பவே முக்கியா கிட்ட கூட்டிட்டு போலாம். அப்பதான் தெரியும் இந்த உணவு நம்மளுக்கு யாருக்கு சொந்தம் ஆக போகுதுன்னு. அட, நீங்களா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. விக்கி, டே விக்கி, சீக்கிரமா எந்திரிடா. ஐயோ கடவுளே, நாம இங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்? தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் அந்த முக்கியா கிட்ட இழுத்துக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு பக்கம் ரேஸ் அரேஞ்ச் பண்றாரு. இவங்க ரேஸ்க்காக ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் விக்கி எந்திரிச்ச உடனே அவனோட ஃப்ரெண்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். நம்ம 2 பேரையும் எவ்வளோ கெட்டியா கட்டி போட்டிருக்காங்கன்னா, இங்க இருந்து தப்பிச்சு போறத கூட நம்ம விட்டுறலாம். என்னால மூச்சு கூட விட முடியல. இப்போ அதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. செத்ததுக்கு அப்புறமும் நாமளும் இவங்கள மாதிரி தான் இதே இடத்துல நம்ம பேயா சுத்திக்கிட்டு இருப்போம். அப்புறம் இவங்க டீம்லயே கூட நாமளும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாமளும் கூட இவங்க கூட சேர்ந்து மனுஷங்களை கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அந்த ரேஸ் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் வந்த பேய்ங்களுக்கு அவரு அந்த 2 ஆளுங்களையும் பிரிச்சு கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் தூக்கிக்கிட்டு அவங்க நல்லா சாப்பிடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு அழகான குடும்பம் ஒரு கார்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு குழந்தை, அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல ஒரு விசேஷத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு பேய் பின்னாடி வந்து நிக்குது. அட, இவ்ளோ நேரம் வண்டி நல்லா தானே இருந்தது, திடீர்னு எப்படி இது கெட்டு போச்சு? வண்டி நின்னுடுச்சுன்னா ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொன்னதும் மகேஷ் கீழே இறங்குறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி பாக்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. அவரை திரும்பி பார்த்த உடனே பேய பார்த்து கத்திடுறாரு. பேய், இங்க பேய் இருக்கு. சீக்கிரம் நடங்க இங்க இருந்து. உன்னால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. அந்த பேய அவங்க நண்பர்களை கூப்பிடுது. அதுக்கப்புறம் இவங்கள கூட்டிட்டு போயிடுது. தலைவரே, இன்னைக்கு எங்களுக்கு 3 வேட்டை கிடைச்சிருக்கு. இவங்கள நீங்க எப்படி பிரிச்சு கொடுக்க போறீங்க? இங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே எல்லா மனுஷங்களும் கிடைக்கும். அப்புறம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் அவங்க மத்தவங்களுக்கு அவங்கள பிரிச்சு தரலாம். இப்ப நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. இப்ப நாம என்ன பண்ணலாம்? நாம இந்த பேய்களோட உலகத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம இப்ப இங்க மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து உயிரோட தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைக்கு முன்னாடி தேவையில்லாம சாகிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் இவ ரொம்ப பயந்து போயிடுவான். அப்பா அம்மா, நான் சொல்றது கேளுங்க, பயப்படாதீங்க. என் டீச்சர் எப்பவுமே சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா பயப்படக்கூடாது, யோசிக்கணும்னு. ஆமா, நம்மளும் அதுதான் பண்ணணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க அத பாருங்க. அப்புறம் தியா சீக்கிரமா ஓடி போய் ஒரு பேய கட்டி பிடிச்சிட்டு ஜோர அழ ஆரம்பிக்குது. நான் குட்டி பொண்ணு தானே பேயக்கா, என்ன கூட நீங்க சாப்பிடுவீங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருந்திருந்தா அந்த குழந்தைய கூட சாகடிச்சு சாப்பிட்டுடுவீங்களா? நான் கூட ஒருத்தர் குழந்தை தானே. தியா சொன்னது கேட்டு அந்த பேய் ஒடிஞ்சு போயிடுது. ஆமா, நீ சரியாதான் சொல்ற. உன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்தா எங்க இருக்கானே தெரியல. ஆனா கண்டிப்பா அவ உன்ன மாதிரி தான் இருப்பா. மகளே, ஒரு விஷயம் சொல்லவா? அவரு எங்களோட ராஜா. அவரு உட்கார்றாரே, அந்த டேபிள் கீழே ஒரு டப்பா இருக்கும். அதுக்குள்ள எங்களோட ஆன்மாக்கள் இருக்கு. அத நீ திறந்து விட்டுட்டேனா அதுக்கப்புறமா நாங்க மாயமாயிடுவோம். எங்களுக்கு முக்தி கிடைக்கும். யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம். தியா அந்த பேய் சொன்ன மாதிரியே பண்ணுது. எல்லாரும் பேசுறதுல ரொம்பவே பிஸியா இருப்பாங்க. அந்த நேரத்துல அவ ஓடி போய் பேய் சொன்ன மாதிரி பண்ணுது. அது ஓபன் பண்ண உடனே சடனா எல்லா பேய்களும் மாயமாயிடுது. அன்னில இருந்து அந்த காட்டுக்கு அக்கத்து பக்கத்துல கூட எந்த ஒரு பேயோட அடையாளமே இல்ல.